கடத்தும் குச்சிகள். தீக்குச்சிகள் மூலமா விசையை கடத்த முடியுமா? ஒரு எளிய சோதனை ஒன்றை செய்து பார்க்கலாமா? இதை செய்ய ஒரு தீப்பெட்டியில இருக்கிற தீக்குச்சிகள் மட்டும் போதும். தீப்பெட்டியிலிருந்து தீக்குச்சிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு தீக்குச்சிய மேசை மேல வைங்க. அதன் மேல இரண்டாவது குச்சியை எடுத்து அதன் மேல குறுக்கே இப்படி வைங்க. குச்சியின் மேல இருந்து கால் பகுதியில இருக்கும்படி வைங்க. அடுத்து மூன்றாவது குச்சிய படத்துல காட்டியபடி வைங்க. நான்காவது குச்சிய இப்படி மூன்றாவது குச்சியின் மேல இருப்பதை போல வைங்க. இப்ப இந்த அமைப்பை சோதனை பண்ணி பார்க்கலாமா? நான்காவது குச்சியை அழுத்தும் போது முதல் குச்சி அசைவதை பார்க்கறீங்க இல்லையா? இப்போ இது போல இன்னும் நிறைய குச்சிகளை ஏற்கனவே செய்ததை போல வரிசையா வைங்க. இப்ப மறுபடியும் செய்து பார்ப்போம். கடைசியா உள்ள குச்சியை அழுத்தும் போது முதல் குச்சி அசைவதை பார்க்க முடியுது. சரி, இப்ப இத தொடர்ந்து வரிசையா வச்சு சங்கிலி போல நீளமா செய்வோமா? இது மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய ஒண்ணுதான் இல்லையா? இப்போ இதை செயல்படுத்தி பார்க்கலாமா? கடைசி குச்சிய இப்போ அழுத்துறேன், பாருங்க. என்ன ஆச்சரியம், முதல் குச்சி அசைந்து மேலே எழுதே. எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருள் இருந்து ஒரு ஆச்சரியப்பட வைக்கும் செயல்பாட்டினை செஞ்சோம் தானே? நீங்களும் செஞ்சு பாருங்க குட்டீஸ். இதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, குச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வைக்கப்படுகின்றன. கடைசி தீக்குச்சியை அழுத்தும் போது முதல் தீக்குச்சி தூக்கப்படுகிறது. கடைசி குச்சியில் நாம் செலுத்தும் விசை முதல் குச்சி வரை பரிமாற்றம் அடைவதை நீங்கள் பார்க்கலாம்.